தர வேண்டும் என்று கமலஹாசன் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடிய போது அங்கிருக்கிற ஒரு நீதியரசர் தன்னை ஒரு கன்னட வேதிய கும்பலின் உறுப்பினராக நினைத்துக் கொண்டு இன்றைக்கு சரமாரியாக கமலஹாசனை கேள்வி எழுப்பி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் விரோதமாக தன் கருத்தை தீர்ப்பாக அளித்திருக்கிறார். இன்றுதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, இன்றே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்த சில நிமிடங்களிலே தமிழர்களுக்கு எதிரான தீர்ப்பு, தமிழ் மொழிக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த நீதியரசர் அவர்களை பார்த்து நான் இந்த விவசாயிகளின் மேடையிலிருந்து கேட்கிறேன், ஐயா நீதியரசர் அவர்களே, ஒரு மொழியை குறித்து ஒரு கருத்தை ஒரு திரைப்பட நடிகர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக ஒட்டுமொத்த கன்னட அரசாங்கமும் கட்சிகளும் சேர்ந்து அவரை நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நிறுத்துகிறீர்கள். இதில் சட்டம் துணை கொண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதி பரிபாலனம் காக்கப்பட வேண்டும் என்று முறையிட்டதற்காக நீங்கள் அவரையே குற்றவாளியாக்கி இன்னும் எரிகின்ற தீயில் நீங்கள் பெட்ரோலை ஊற்றி இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இது திரைப்படம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். தொடர்ந்து காவேரி சிக்கல் எழுகின்ற போதெல்லாம் கர்நாடக மாநிலத்தில் வாழ்கின்ற என் தமிழர்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் என் தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து சேர்த்து சொத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவித்து ஒரு வெறி உணர்வோடு நீங்கள் அடிக்கிற கொட்டங்கள் இனியும் தொடரும் என்று சொன்னால் எதிர்வினை இனி கடுமையாக இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எச்சரிக்கை செய்கிறேன். எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பொறுத்துக் கொள்வது? காவேரி பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் நாங்கள் தமிழர்கள் எலிக்கலி தின்னு சாக வேண்டும். நீங்கள் தண்ணீர் தர மறுக்க போது, திறக்க மறுத்த போது எங்கள் வயல்களை சுற்றி பார்த்துவிட்டு வயலில் இருக்கிற வேப்ப மரத்தில் தூக்கு மாட்டி நாங்கள் சாக வேண்டும், அல்லது எங்கள் வயல்களில் எலிக்கு வைத்திருக்கிற மருந்தை குடித்து நாங்கள் மாய்த்துக் கொள்ள வேண்டும். நூற்றுக்கணக்கான விவசாய உயிர்கள் டெல்டா மாவட்டத்தில் இரையாகி இருக்கிறார்கள். இது போதாது என்று 91 நீங்கள் ஆடிய மிகப்பெரிய கலவரத்தில் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன, பல உயிர்கள் பலியாகின. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழக்கை தொடுத்து நீதி பெற்றோம். இதுவரையில் கர்நாடக ஆண்டை காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதளம் என்கிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் எமது மக்களுக்கான நிவாரணத்தை இந்த நாள் வரையில் வழங்கப்படவில்லை. நாங்கள் இந்தியாவின் தேச உரிமையை காத்திருக்கின்றோம். இங்கே கூட எமது விவசாயிகள் பெருந்தன்மையோடு இன்றைக்கு டெல்லியில் இருந்து ஏனைய மாநிலங்களில் இருந்து எங்கள் அன்பு சகோதரர்கள் விவசாயத்திற்காக போராடுகின்றவர்களை அழைத்து இந்த மாநிலே கௌரவப்படுத்துகிறோம். இன்றைக்கு கார்கில் போராக இருக்கலாம், தற்போது நடந்த போராக இருக்கலாம். தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து 27 பேரை சுட்டு படுகொலை செய்திருக்க கூட எனது விவசாயிகள் முதல் தீர்மானம் தனக்கான வாழ்வு உரிமைக்கான தீர்மானம் அல்ல, அந்த 27 பேரை படுகொலை செய்து அந்த தீவிரவாதத்தை எதிர்த்து கண்டித்து அதில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வாழ்ந்து கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை எனது விவசாயிகள் இங்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள். இந்தியாவை நேசிக்கிறோம், இந்தியாவின் இறையாண்மைக்கு கட்டுப்படுகிறோம், இந்தியாவின் சட்டங்களுக்கு மதிப்பளிக்கிறோம். ஆனால் எங்கள் அண்டை மாநிலத்து சகோதரர்கள் அதை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. அது காவேரியா இருக்கலாம், முல்லை பெரியாரா இருக்கலாம், பாலாறாக இருக்கலாம். விவசாயிகள் எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை. தீர்மானமா சொல்லுகிறது 152 அடி அணையை உயர்த்திக் கொள்ளலாம். வல்லுநர் குழு அணை பலமாக இருக்கிறது ஆய்வறிக்கை தந்துவிட்டார். ஒரு 7-8 மரத்தை வெட்டணும். கேரளாவுக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு, அந்த முதலமைச்சர் இங்க வராரு, 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க, கை குளிக்கிறாங்க. ஆனா இந்த சாதாரண ஒரு 8 மரங்களை வெட்டி 152 அடி அணையை உயர்த்துவதற்கு வாய்ப்பளிக்க மனமில்லை என்று சொன்னால் இதை என் தங்கை காளியம்மா போன்றவர்கள் வீதிக்கு வீதி வெளிச்சப்படுத்தத்தான் செய்வார்கள். அதுல ஒன்னே ஒண்ணு, அரசியல்வாதிகள் நானும் அரசியல்வாதி தான், என் சகோதரி அரசியல்வாதி தான். இங்கு இந்த அரசியலை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் நாம் அரசியல்வாதிகள் தான். அரசியல் சரியானதாக இருக்கிறது. அரசியல் செய்யக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் சரியில்லாமல் இருக்கிறார்கள், அல்லது ஒரு சில ஆட்சியாளர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இங்க பல்வேறு தீர்மானங்களை படிக்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒன்று இருக்குல்ல, அது கடந்த கால அம்மையார் ஜெயலலிதாவிடம் போராடி வாராடி சட்டம் கொண்டு வந்தவன் நான் தான். முதல் நாள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது அம்மா எழுந்து சொன்னாங்க, ஐயோ வேல்முருகன், நீங்க சொல்ற மாதிரி காவேரில, பாலாறுல, தென்பண்ணையில, வைகையில எல்லாம் அணை கட்டினா பூகம்பம் வந்துருந்தாங்க. அப்படி ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பு கொடுத்துட்டான். மறுநாள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் 100கணக்கான அணைகளை கட்டி அங்கு நீர்வளத்தை, நிலவளத்தை, கனிம காடு வளங்களை காத்திருக்கிறார் என்கிற செய்தி
தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் இந்து போன்ற பத்திரிகைகளில் வந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டு சென்று அவரிடையே வாதிட்டேன். பெருந்தன்மையோடு அந்த அம்மையார் ஏற்றுக்கொண்டு அறிவித்த திட்டம் தான் இன்றைக்கு பல அணைகளிலே செக் டேம் என்று சொல்லக்கூடிய தடுப்பணைகள் திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம். ஆனா இன்னைக்கு அணை எப்படி கட்டப்படுது? இன்னைக்கு பாலாத்துல அணை கட்டினாங்க, 3 மாசத்துல உடஞ்சு போச்சு. கேட்டா சொல்றாங்க தண்ணி அதிகமா வந்து போச்சுன்னாங்க. நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், தண்ணி மழை பெய்து அதிகமா வரும் என்று அதை கண்காணித்து நிபுணத்துவம் பெற்ற இபி டிபார்ட்மெண்ட், பிஇ சிவில் படிச்ச சீஃப் இன்ஜினியர், அப்புறம் சூப்பரண்டிங் இன்ஜினியர், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், அப்புறம் எஸ்டிஓ, அப்புறம் ஏஇ வரையிலும் நான் ஒரு வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தி கேட்டேன். அப்புறம் என்ன மைத்துக்கடா நீ பொறியாளர் என்று கேட்டேன். அதை கணக்கிட்டு கட்ட முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத ஒப்பந்ததாரரை கொண்டு அந்த அணை கட்டப்பட்டு 3 மாதத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லுகிறது என்று சொன்னால், நம்ம தங்கச்சி ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு ஒரு கோட்டை. என்ன கோட்டை அது? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அது ஒரு ஊர் பேரு. கண்டன் என்ன பேரு? தரங்கம்பாடி கோட்டை. நான் தமிழ்நாடு அரசு உரிமை குழுவின் சார்பாக அந்த கலெக்டர், இந்த பொதுப்பணித்துறை அதிகாரி எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்த்தேன். அவன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிருக்கான் கடற்கரை ஒட்டனை மாரி. இன்னமும் பாதுகாப்பா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, பத்திரமா இருக்கு. ஆனா நம்ம ஊர் பால்வாடி, நம்ம ஊர் சத்துணவு கூடம், நம்ம ஊர் மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி. என் நண்பர் அன்பில் மகேஷ் ஒரு உத்தரவு போட்டார். என்ன தெரியுங்களா? மழை பெய்யுதுன்னு ஒதுங்கி போய் பள்ளி மாணவர்கள் அரசாங்க கட்டடத்தின் கீழே நின்னான். அப்படியே கட்டடம் இடிஞ்சு வந்து பல மாணவர்கள் செத்தான். செத்து போன பிறகு அனைத்து வகுப்பறைகளும் இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டுப்படும் சொல்லி ஒரு 7,500 கோடி நிதியை அறிவிச்சார். சரி, அப்பனாச்சும் நம்ம பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு, நம்ம அரசுக்கு கொஞ்சம் வெக்கமான சூடு சொரண ரோஷம் எல்லாம் இருந்து இப்படி 3 மாசத்துல 6 மாசத்துல விழுந்து உழுது அதை பாதுகாப்பா கட்டணும்னு தோணுதா? இல்ல. ஆக இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல்வாதிகளை விட இந்த அரசியல்வாதிகளை எப்படி தப்பு செய்யலாம், எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம், எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி காசு பார்க்கலாம், அப்படி என்று சொல்லிக் கொடுத்து அவர்களை விட அதிகமாக வாங்கிக் கொள்ளுகின்ற இந்த அதிகார வர்க்கம் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். அப்புறம் ஒரு சில அரசியல்வாதிகளை நம்ம சொல்லவே தேவையில்லை. அது ஏன்னா இங்க இதை படிக்கும் போது உண்மையிலேயே வேதனையா இருக்கு. இந்த 65 தீர்மானங்களையும் படிக்கின்ற போது நம்ம இது எல்லாமே சாதாரண விடயங்கள் தான். சகோதரி காளியம்மா சொன்னாங்க அந்த வங்கி கடன். ஆமா, விவசாயிகள் அதுக்கெல்லாம் நீங்க போராடி இருக்கணும். நேற்று முன்தினம் சென்னை கோட்டையை அருகாமையில் இருக்கிற ரிசர்வ் வங்கியை இழுத்து பூட்டு போட்டு போராட்டம் நடத்த போன உடனே ஒன்றிய அரசு சொல்லிச்சு, நாங்க தற்காலிகமா ஒரு 6 மாசம் அவங்க தள்ளி வச்சிருக்கோம். நான் போராட்டத்தை திரும்ப பெற முடியாது, ஒரு ஆர்ப்பாட்டமாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சென்னை கலெக்டர் ஆபீஸ் மூடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நான் சொன்னேன், அதுக்கு நம்பாலும் உடனே அரசியல் கட்சி டெல்லி ஆளுற கட்சிக்காரன் சொல்றான், அதான் எங்க மாமி நிறுத்திட்டாங்க இல்ல, அப்புறம் எதுக்கு ஆர்ப்பாட்டம்? உங்க மாமி தானா நிறுத்தல. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்ததனுடைய விளைவு நீங்கள் பின்வாங்கினீங்க. ஏமா விலைவாசி ஏறுது, ஏமா ஜிஎஸ்டி இப்படி உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஏமா தக்காளி கிலோ 250 ரூபாய் விற்குதுன்னா தக்காளி சாப்பிடாதீங்க, பூண்டு ஏமா விலை ஏறுது, பூண்டு சாப்பிடாதீங்க, நான் தயிர் சோறு சாப்பிடுறேன் நீங்களும் தயிர் சோறு சாப்பிடுங்க. எங்க சகோதரி காளியம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு மீன் இல்லாம சோறு சாப்பிட முடியாது, சோறு இல்லாம மீன் குழம்பு சாப்பிட முடியாது. இங்க 2 நிலை மக்களும் சேர்ந்து நம்ம பெரும்பான்மை தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுற உணவுக்கு தேவையான அத்தியாவசிய விலை அத்தனையும் ஏறி இருக்கு. இங்க கூட எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. காலத்தின் கோலம் வந்த உடனே சகோதரிக்கு ஒரு வாட்டர் பாட்டில், எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில், தலைவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சாங்க. இந்த வாட்டர் பாட்டில் தஞ்சாவூர்ல வாங்கினா 10 ரூபாய்க்கு வாங்கலாம். இது சென்னையில் இருக்கிற போரமகால்ல வாங்கினீங்கன்னா 50 ரூபா, ஐடிஸ்ல வாங்கினீங்கன்னா 150 ரூபா. இதே 1 லிட்டர் பாட்டில் இருந்தா 250 ரூபா. இது சாதாரண விடயம். இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் 1 லிட்டர் தான் தண்ணி, அதை கலர் பாட்டில் அடிச்சு கிண்ணிலே அக்வாபின்னா இது என்ன ஓரியன்ட்ல அது பேர் என்ன லைஃப் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி 1 லிட்டர் தண்ணிய இந்த நாட்டில் 250 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் 7 நட்சத்திர ஹோட்டல்களை விற்பனை செய்யறான். இத ஒரே சீரான விலைக்கு விற்பனை செய்கின்ற அதிகாரம் இந்த அரசு கிட்ட இருக்கா இல்லையா? இருக்குல்ல? ஏன் கட்டுப்படுத்த மாட்டேன்றான்? ஏன் மட்டுப்படுத்த மாட்டேன்றான்? சரவண பவன்ல ஒரு இட்லி 25 ரூபா. அதுவே நீங்க ஸ்பென்சர் பிளாஸா போனீங்கன்னா 50 ரூபா. அதுவே 5 லட்சம் ஹோட்டல்ல போனீங்கன்னா ஒரு பிளேட் இட்லி 250 ரூபா.
ஆனா அந்த ஒரு இட்லிக்கு நெல்லை உற்பத்தி பண்ற என் விவசாயி ஒரு மூட்டை அரிசிக்கு இன்னைக்கு என்ன வேலை? இங்க கூட இருக்கு. நான் தொடர்ந்து 2001, 2006, 2006, 2011, இப்ப 2021 இருந்து 25 வரையிலும் போராடிட்டு இருக்கிறேன். என் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான ஒரு விலையை இந்த ஒன்றிய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்து எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறோம். சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகளா நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கிடைச்சிருக்கா? இப்ப இந்த குத்து விளக்க தயாரிச்ச கும்பகோணம் பித்தளை பாத்திர கடைக்காரரு ஒரு குத்து விளக்கு 1.25 லட்சம் ரூபாய், இந்த மைக்கு 2500 ரூபாய், இந்த செல்போன் ஐபோனாக இருந்தா 50,000, 1 லட்சம். இந்த ஒலி வாங்கிக்கு ஒரு தொகை இருக்கு. நான் கேட்கிறேன், நம்ம விளைவிக்கிற தக்காளிக்கு, காய்கறிக்கு, நான் முந்திரி உற்பத்தி பண்ற முந்திரிக்கு, பலா மரத்துக்கு, பலாப்பழத்துக்கு, வேர்க்கடலைக்கு, நெல்லுக்கு, எதுக்காச்சும் ஒண்ணுக்கு ஒரு விவசாயி கொண்டு போய் சந்தையில வைத்து இது 1 கிலோ இன்ன விலைதான் ஸ்டிக்கர் ஒட்டி விற்க முடியுமா? ஏன் இதை செய்ய முடியுமா முடியாதா? உழவர் சந்தை கொண்டு வரீங்க, அப்புறம் விலை இல்லாத என்னென்னமோலாம் அறிவிக்கிறீங்க. நான் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட 2 அரசுகளிடத்திலும் நான் வைக்கிற கேள்வி அதான். எனக்கு இந்த கூட்டணி, தர்மம், நீதி அதெல்லாம் கிடையாது. என் விவசாயிகளின் குரலாக இருந்தாலும், தொழிலாளர்களின் குரலாக இருந்தாலும், மீனவர்களின் குரலாக இருந்தாலும், மாணவர்களின் குரலாக இருந்தாலும், அது அப்படியே என் உள்ளத்தில் பட்டதை சட்டமன்றத்தில் எதிரொலிப்பேன். அப்படி எதிரொலிச்சுதான் பல பிரச்சனைகளுக்கு குறைந்தபட்ச இந்த நாடாளுமன்ற முறைமை, இந்த சட்டமன்ற முறைமையை பயன்படுத்தி ஒரு சிலதை சாதிச்சிருக்கிறோம். ஒரு சிலதை விரல் ஒரு 1000 பிரச்சனை இருக்குன்னா அதுல ஒரு 5 பிரச்சனை அரசுகள். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாங்க இதை செஞ்சிட்டோம். இன்னைக்கு இந்த கனிம கொள்ளைகளை தடுத்து நிறுத்தணும் இருக்காங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கு, கண்ணுக்கு எதிர்க்கலை. நீங்க போய் பாருங்க, இந்த தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த எல்லையோர மாவட்டங்கள்ல மழையே கிடையாது. அழகா வெடி வச்சு, குண்டு வச்சு, தகர்த்து சுக்கு நூறாக நொறுக்கி டாரஸ் லாரில ஏத்திக்கிட்டே போறான். நான் கன்னியாகுமரியில் போய் ஒரு போராட்டம் பண்ணி முதலமைச்சர் கிட்ட கொண்டு வந்து வீடியோவோட விஷுவலோட காமிச்சு, இந்த 40 சக்கரம், 50 சக்கரம், 60 சக்கரம் டாரஸ் வண்டிக்கெல்லாம் தடை உத்தரவு ஒண்ணு வாங்கினேன். நம்ம நீதி பரிபாலனை முறை பண்ற நீதிமன்றம் இருக்கு பாருங்க, அவன் இதெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு கனிம வெள்ளத்தெல்லாம் தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீ வேப்ப வெறும் 60 சக்கர லாரில கடத்திட்டு 120 சக்கர வண்டியில கடத்திட்டு போன்னு தீர்ப்பு வழங்குறான். யாரு? இப்போ உயர்நீதிமன்ற கர்நாடகத்தில் ஒரு ஆளு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்படிதான் ஏழைக்கு ஒரு தீர்ப்பு, பணக்காரன் ஒரு தீர்ப்பு, பாட்டாளிக்கு ஒரு தீர்ப்பு, விவசாயிக்கு ஒரு தீர்ப்பு, சங்கராச்சாரியருக்கு ஒரு தீர்ப்பு, எஸ் வி சேகருக்கு ஒரு தீர்ப்பு, கட்சி ராஜாவுக்கு ஒரு தீர்ப்பு, நம்ம செய்யூர் விவசாயிகளுக்கு ஒரு தீர்ப்பு, அப்புறம் பரந்தூர் விமான நிலைய மக்களுக்கு ஒரு தீர்ப்பு. அதானி சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு 3 ரூபாய்க்கு அல்லது 5 ரூபாய்க்கோ கடல்ல பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி? அதானிக்கும் அம்பானிக்கும். ஹைட்ரோ கார்பன் திட்டம், விவசாயிகள் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு வந்து நீங்க ரோட்ல எல்லாம் போராடுவீங்க, இல்ல சென்னை டெல்லிக்கு எல்லாம் போய் போராடுவீங்க, அப்ப கடல்ல எங்க வந்து போராடுவீங்க அப்படின்னு சொல்லி கடலையே நான் பிளாட் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காளியம்மா சகோதரி சொன்ன மாதிரி இன்னைக்கு சென்னை துறைமுகம் பாழா போச்சு. இப்ப என் ஊர் கடல் பாழா போச்சு. பரங்கிப்பேட்டில் 2000 மெகாவாட் உற்பத்தி செய்கிற நிறுவனம் என்எல்சி இன்றைக்கு நம்முடைய கிரீன் பெஞ்சின்னு சொல்றோம் அறிவிச்சிருக்கான். என்எல்சி தண்ணியால 250 மடங்கு பாதரசம் கலந்திருக்கு, காட்டனியம் கலந்திருக்கு, மிக மோசமான டை ஆக்சைடுகள் வெளியாகுது கண்டுபிடிச்சு பெண்களுக்கு கரு இருக்காதுன்றான், ஆண்மை அற்றுப்போவோம் ஆண்களுக்குன்றான். எதை பத்தி எங்களை ஆள்ற அரசு கவலை கொள்ள, அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, கவலை கொள்ளல. என்ன செய்யறது? ஆக இந்த வழிகளை எல்லாம் ஒன்றாக்கித்தான் சகோதரி காளியம்மா சொல்றாங்க, மக்களாகி நீங்கள் போராடுவோம், நமக்கான உரிமையை நாமே வென்றெடுப்போம், பிரிதொரு எவனும் நமக்கு பெற்றுக் கொடுக்க மாட்டான். நீ சாதியா, கட்சியா, நீ மதமா, நீ பிரிஞ்சு கிடந்தா உனக்கான எந்த உரிமையும் கிடைக்காது. அரசியெல்லாம் கொஞ்சம் தூரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளில் நாம் ஒரே அணியாக, ஒரு குடையின் கீழாக நாம் திகழ வேண்டும். பக்கத்துல மலையாளிகள் அற்புதமா நமக்கு பாடம் நடத்துறான். முல்லை பெரியாறுல, காவேரியில பக்கத்துல கர்நாடக கன்னடர்கள் அற்புதமா நமக்கு பாடம் நடத்துறான். ஒரு மொழி சிக்கல் வந்தாலும் பாடம் எடுக்கிறான், காவேரி சிக்கல் வந்தாலும் ஒற்றுமையா இருந்து அந்த தேசிய கட்சிக்கு தலைவரும்பா, ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாதும்பா. இந்திய இறையாண்மையின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சரா இருப்பார் தேவகவுடா, அவர் பிரதமரா இருப்பாரு. அவர் வீட்டுல தான் குமாரசாமி தலைமையில கூட்டம் நடக்கும், கர்நாடகா எம்பி எல்லாம் கலந்துப்பான். இங்க என்ன நிலைமை? அதான்
தமிழர்கள் நாம் சாதியாய் மதமாய் கட்சியாய் பிரிந்து கிடக்கிறோம். தமிழ் சமூகத்தின் அத்தனை வாழ்வுரிமைகளும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது காவேரியா இருக்கலாம், முல்லைப்பெரியார் இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இங்க ரொம்ப நீண்ட நெடிய கால திட்டங்கள். இன்னைக்கு இந்த அணைகள் எல்லாம் இது ரொம்ப நாள எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிச்சார். இந்த குண்டார் இணைப்பு, காவேரி வைகை குண்டார் இணைப்பாவே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு மணல் குவாரிகள் கொள்ள, கனிம கொள்ள, இது பக்கத்துல புதுக்கோட்டையில எங்க அண்ணன் புதுக்கோட்டை நம்முடைய தனசேகரன் வந்திருக்கிறார். ஒரு கொடுமை பாருங்க, இங்க சுற்றுச்சூழலை, விவசாயத்தை, மண்ணை, மக்களை நேசிக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயிர் அச்சம் இருக்கு பாருங்க. அந்த கிரனேட்டை வெடி வச்சு லாரில் அண்டை மாநிலத்தை கடத்தின முதலாளி அவன் கூலிப்படை அனுப்பி, ஓட்டுநர் அனுப்பி, அவரை மனு கொடுத்தாரு கலெக்டருக்கு, எஸ்பிக்கு. அந்த மனு அவன் கைக்கு போய் எங்களை ஏற்று மனுவாடா கொடுக்கறன்ட்டு இந்த லாரியை விட்டு அந்த இஸ்லாமிய சகோதரனை மூளை நசுங்கி செத்துட்டானா, உயிர் இருக்குதான்னு பார்த்துட்டு சைடு மிரர்ல பார்த்துட்டு நான் ஏத்தி இறக்கணுன்றான் ஜாஃபர் அலி. நான் கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்து, பச்சை குழந்தை படிப்புக்கு அனாதனைக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து நாங்கெல்லாம் இருக்கிறோமா அப்படின்னு சட்டமன்றத்திலையும் பேசி பார்த்தேன். அரசு ஏதாவது நிதி கொடுக்கணும். அங்க சட்டத்துக்கே அமைச்சர் அங்கதான் இருக்கிறாரு. எங்கேயாச்சும் சட்டத்துக்கான அமைச்சர் வந்தாராமா, ஆறுதல் சொன்னாரா? யாரும் வரலங்க. திருநெல்வேலியில் என்ன நிலைமை? வகுப்பு சொத்தை பாதுகாக்க போன ஒரு சமூக ஆர்வலர் முடிச்சிட்டானுங்க. அப்ப இங்க முதல்ல நாம போராடக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள், இவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இவர்கள் இந்த காவல்துறை, அவன் சாப்பிடுற சோறும் நீங்க கொடுக்கிற அரிசியில தான் விளையுது. நீங்க போராடி தான் உரிமை கிடைக்குது. ஆனா நீங்க போராட போனீங்கன்னா உங்களை கையாளுவான் பாருங்க. யாரு காவல்துறை, யாரு வானத்தை வந்து கூச்சவும் இல்ல. நம்ம அண்ணன் தம்பி, நம்ம மாமா மச்சான், நம்ம உறவுகள் தான். இந்த காக்கி சட்டை போட்ட உடனே அது விவசாயிகள் அப்படி கிள்ளுக்கரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை கையால ஹேண்டல் பண்ணுவான். அவ்வளவு அனாவசியமா தூக்கி வீசுவான். அப்ப இங்க இதே நீங்க கர்நாடகத்தில் எடுத்தீங்க, விவசாயிகள் போறாங்கன்னா கெட்ட வர மாட்டான். விவசாயிகள் வேணாம், ஒரு வாட்டல் நாகராஜன் ஒரு 85 வயசு ஒரு கிடப்பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு சும்மா அந்த பச்சை ஒரு மஞ்சள் செருப்பு துண்டை போட்டுட்டு வருவான் ஒரு 10 பொறுக்கி பசங்களோட. அவனை பார்த்த உடனே அட்டென்ஷன்ல நிப்பான். நம்ம கேபிஎன் பேருந்த அப்படியே பெட்ரோலை ஊத்தி ஒரு வண்டியா கொளுத்திட்டு வரான். எல்லா வண்டியும் எரிஞ்சு சாம்பலம் ஆகுது. தீயணைப்பு வீரர் பக்கத்துல இருக்கிறாரு, கமிஷனர் பக்கத்துல இருக்கிறாரு, காக்கி சட்டை வரப்பா நிக்குது, அட்டென்ஷன்ல நிக்குது. அவன் மொழி சார்ந்து, இனம் சார்ந்து தன் வாழ்வுரிமை சிக்கல்கள் வருகின்ற போது அவன் தெளிவு பெற்றவனாக இருக்கிறான். அவன் காவல்துறை நம்ம கிட்ட இப்படி காட்டு மிராண்டு தரமா நடந்துக்கிறது இல்ல. நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண எல்லையிலிருந்து ஒரு 2 அடி முன்னாடி போய் மனு கொடுத்துக்கிறோம்பா, ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சுக்கிறோம்பா, பேசிக்கிறோம் பண்ண, அப்பதான் நம்ம காவல்துறை நம்மளோட குண்டு கட்டா தூக்குவான். இப்படிதான் இருக்கு. ஆக இதையெல்லாம் கருத்திலே கொண்டு என்னை பொறுத்த வரையில் இங்க ஆட்சி மாறுது. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சித்தப்பன் தானே ஆள்றாரு முதலமைச்சர், நம்ம பெரியப்பன் தான் ஆள்றாரு முதலமைச்சர், நம்ம தமிழ் தானே ஆகிறாரு முதலமைச்சர். தமிழர்கள் நான் சித்தப்பன் பெரியப்பன் ஆளலாம். அவர்கள் தமிழுக்காக ஆள்கிறாரா, தமிழனுக்காக ஆள்கிறார்களா, தமிழக விவசாயிகளின் உரிமைகளுக்காக ஆள்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனா என்ன செய்யறது? அதிகாரம் வந்த உடனே நம்ம சித்தப்பனா இருந்தாலும் பெரியப்பனா இருந்தாலும் மாறிடலாம். அவன் எம்எல்ஏ இருந்தா மாறுறான், எம்பியா இருந்தா மாறுறான், மந்திரியா இருந்தா மாறுறான், முதலமைச்சரா இருந்தா மாறுறான். நான் நேற்று வரைக்கும் டிஎன்பிசி ஊடாக எஸ்ஐ தேர்வு ஆகிற வரைக்கும் நம்ம கூட நல்லா பழகிட்டு இருப்பான். அவன் எஸ்ஐ ஆயிட்டு டைரக்ட் எஸ்ஐ ஆயிட்டு அப்படியே புல்லட்ல அப்படியே காக்கி சட்டை போட்டு வரப்பா கஞ்சி எடுத்துட்டு இப்படி வந்தானா நம்ம அப்பாவே விவசாயி மீன் விற்கிற பெண்கள் எட்டி காலால உதைப்பாரு, ஷூ சாக்ஸ் காலால. எங்கிருந்து தான் அந்த திமுரு வருமோ தெரியாது. நான் எதுக்கு சொல்லுகிறேன்னா, முதல்ல இந்த இடங்கள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற மக்களை அணுகின்ற அரசனுடைய அந்த அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும். இப்ப இதை கூட ஒரு பொதுவெளியில ஒரு மாநாடு நடத்துறதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா அனுமதி கொடுத்திருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் தான். கிடைக்காது. இங்க போராட அனுமதி இல்ல. ஊர்வலம் சென்னையில மக்கள் பிரச்சனைக்காக ஊர்வலம் எங்க தெரியுமா நடத்த முடியும்? கூவாத்து ஓரா ஒண்ணு இருக்கு, ராஜரத்னம் ஸ்டேடியம் சந்தும்பாங்க. நீங்க கூட விவசாயிகள் இப்ப மண்டல அளவில் நடத்திட்டு நாளைக்கு தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்காக முயற்சி எடுக்கிறோம், நாங்க ஒரு பேரணி நடத்துறோம் வந்து அனுமதி கேளுங்க. அது எந்த அரசா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கூவர் சந்தையில தான் கொடுப்பாங்க. இதான் நிலைமை. இங்கிருந்து மாற்றங்களை உருவாக்குவதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஆக அந்த வகையில் இந்த 65 தீர்மானம் மது ஒழிப்புல இருந்து பல்வேறு மிக முக்கியமான விவசாயிகளுடைய நீண்ட நெடிய பிரச்சனைகளை உள்ளடக்கி இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசுகள் என்பது மக்களுக்கானதை தவிர அரசுகளுக்காக மக்கள் அல்ல. இன்னைக்கு பாருங்க,
இங்க 15 கிராமத்தை ஒரு விமானம் கூட இல்லாத தனியார் டாட்டாவுக்காக ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்களை விரட்டி தூக்கி வெளியில போடணும். 1000 வீடுகளை இன்னைக்கு டெல்லியில இடிக்கிறான். கேட்க நாதி இல்ல. கதறுகிறார்கள் பச்சை குழந்தைகள் யூனிஃபார்மோட, பள்ளி சீருளோட மாணவர்கள், மாணவி, ஒரு வயசு பெண்கள். கேட்க நாதி இல்ல. சரி, டெல்லியில தான் 2000 மைலுக்கு அப்பால் இடிக்கிறான். டெல்லி அரசு பாரதிய ஜனதா அரசுன்னா நம்பூர் உள்ள அரசு, நான் கூட்டணி இருக்கிற எங்க திமுக அரசு சென்னையில ஒரு ஆதிக்குடி மக்களை, ஒரு கடலோர மக்களை, ஒரு ஆற்றோர வாழ்கின்ற ஏழை மக்களை, அன்றாடம் காட்சிகளை இன்றைக்கு குன்றத்தூர்ல தொடங்கி அனகாபுத்தூர் வரையிலும் சைதாப்பேட்டையிலிருந்து எல்லா பகுதிகளிலும் இடித்து தரைமட்டமா தூக்கி வீசுறான். கேட்க நாதி இல்ல. கேட்டா உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. நான் கேட்கிறேன், அந்த உயர்நீதிமன்ற நீதி அரசர்களே, நீங்க உட்கார்ந்து நீதி பரிபாலனை செய்யற நம்ம மதுரை நீதிமன்றத்தோட இடம் கூட ஏரி குளங்கள்ல கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. வள்ளுவர் கோட்டை அங்க கட்டப்பட்டதுதான் சொல்றாங்க. சென்னையில் இருக்கிற பல நட்சத்திர விடுதிகள், பல வளாகங்கள், அரசு வளாகங்கள், மாடா மாளிகைகள், கோடா கோபுரங்கள் விவசாயிகளோட இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு, நீர்நிலைகள்ல தான் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இடிச்சிட்டு வர வேண்டியதானே அப்பாவி மக்களை காலி பண்றதுக்கு. பாவம், ஒரு இஸ்லாமிய சகோதரி 2 பெண் பிள்ளைய வச்சுக்கிட்டு போய் இந்த காவல்துறை அதிகாரி காலை பிடிச்சி கதறாங்க. கேட்க நாதி இல்ல. இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான். 1000 வீடு. ஆக இது போன்று சமூகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளிலும் விவசாயி இங்க ஒரு பெரிய குறை இருக்கிறது. என்னன்னா, விவசாயிகள் விவசாய பிரச்சனைகளுக்காக மட்டும் அவங்க போராடணும். நாங்க அரசியல்வாதின்னா ஓட்டு வாங்கி எப்படியாச்சும் எம்எல்ஏ ஆகிறதுக்கு மட்டும் பூசி முழுப்புற ஒரு அரசியலை செய்யணும். இங்க வெளிப்படைத்தன்மையா, பட்டவர்த்தனமா மக்களுக்கான பிரச்சனைகளை துணிந்து குரல் கொடுக்கறாங்கன்னா அவங்க அர்பன் நக்சல்பாரிகள் அல்லது நக்சல்பாரிகள் அல்லது தீவிரவாதிகள் எப்படி வேணும்னாலும் நமக்கு பை சொல் வரும். ஆனா விவசாய பெருங்குடி, ஆனா இன்னும் கொஞ்ச நெஞ்ச மரியாதை நம்ம நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட உங்ககிட்ட உங்க மேல இருக்கு, விவசாயிகள் மேல இருக்கு. இன்னும் தமிழ்நாட்டு அரசுகள் எந்த அரசுகள் ஆண்டாலும் கூட விவசாயிகளை பக்கத்துல உட்கார வச்சுக்கணும், விவசாயிகள் ஆதரவை நம்ம பெறணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அணுகி ஒற்றுமையாக நாம் இருந்து விவசாயிகள் செய்கின்ற அத்தனை விளைபொருட்களுக்கும் கட்டுப்படியான நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கும், விவசாயிகளுடைய கடன்கள், அது தேசிய வங்கியாக இருக்கலாம், கூட்டுறவு வங்கியாக இருக்கலாம், எந்த வங்கியாக இருக்கலாம், எல்லா கடன்களையும் ரத்து செய்து அவர்களை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். இதுபோன்று இந்த இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை தீர்மானங்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்று, இன்னும் கடைசி காலம் தான் எங்க காலம். கடைசி காலத்துல எங்களை கூட்டிருக்கிறீங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டா கூட சட்டமன்றத்தில் மத்த பிரச்சனைக்கு எழுந்து 0 ஹவர்ஸ்ல, நேரமில்லா நேரத்துல, கவன ஈர்ப்புல, ஒத்திவைப்புல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுகின்ற போது சண்டையிடுவேன். நீங்களாம் பாப்பீங்க. தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசியல் கட்சியிலே இருந்து அந்த சின்னத்திலே நின்று அந்த கட்சி மந்திரியோட, அந்த கட்சி துணை முதலமைச்சரோட, அந்த கட்சி முதலமைச்சரோட, அந்த கட்சி தேர்வு செய்த சபாநாயகரால கண்டிக்கப்படுகின்ற அல்லது வெளியேற்றிவிடுவோம் என்று எச்சரிக்கக்கூடிய 234 எம்எல்ஏக்களில் ஒரே எம்எல்ஏ வேல்முருகன் ஆகிய நான் தான். அப்பனா நான் எந்த கட்சியின் சார்பாக வெற்றி பெற்று சென்றோனோ அந்த கட்சியின் தலைமையை திருப்திப்படுத்துவது என் வேலை இல்லை. இந்த குரலற்ற ஏழை விவசாயிகள் இருந்து, உழைக்கும் பாட்டாளிகள் இருந்து, தொழிலாளர்கள் இருந்து, மீனவர்கள் இருந்து, இவர்களின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்று குரல் எழுப்பதே ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய கடமை என்பதை நான் உணர்ந்து அங்கு பணியாற்றி வருகிறேன். அப்படித்தான் செய்யூர் விவசாயிகளை குண்டாசில் கையெழுத்திட்ட போது நான் திமுக கூட்டணியில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்வேன் சொல்லி நானா உட்கார்ந்து ஒரு வீடியோ எடுத்து முதலமைச்சருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதே மாதிரிதான் பரந்தூர்ல 5 எஸ்பி, 2 டிஐஜி, ஒரு ஐஜி, 5000 போலீஸ் என்ன தடுக்க, 5000 போலீஸ் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு போய் அந்த போராட்ட களத்திற்கு சென்று ஆதரித்து நின்றவன் இதே ஆளுங்கட்சி கூட்டத்தில் இருக்கிற வேல்முருகன். அன்றைக்கு ஸ்டெர்லைட்டுக்கான துப்பாக்கி சூட்டுக்கு எல்லாரையும் விட்டாங்க, ஆனா என்ன மட்டும் விடல. அப்படியே குண்டு கட்டா தூக்கி கொண்டு வந்து 24 மணி நேரம் பயணிச்சு பொருள் சிறையில் அடைச்சாங்க. என்எல்சில 3 தேச விரோத வழக்குகளை சந்திக்கிறோம். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டதிலிருந்து, மீனவர் பிரச்சனை, ராமேஸ்வரத்தில் போராட்டத்திலிருந்து பல வழக்குகள், இந்த சிஏ, என்ஆர்சி, என்பிஆர். ஆனா இது எல்லாம் போராடுகிற நம்மை அரச பயங்கரவாதிகள் என்கிறார்கள், இவர்களெல்லாம் பிரிவினவாதிகள் என்கிறார்கள், இவர்களெல்லாம் மோசமானவர்கள் என்கிறார்கள். ஆனா சொல்றதெல்லாம் யாருன்னா மோசமானவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அந்த வகையில் இந்த விவசாயிகளுடைய இந்த மாநாடு, இந்த கடன்
நான் கேட்கறேன், எல்லாரும் விரிவா பேசின விஷயம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு விவசாயிகிட்ட மைக்க கொடுத்தீங்கன்னா நீங்க பல மணி நேரம் பேசுவீங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்குது. நம்ம ஊர் மாமி நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆட்சி இருக்கிற அந்த நிதி அமைச்சகத்தின் மூலமாக நீராய் மோடியிலிருந்து உனக்கு பீர் பாட்டில் ஓனர் வரையிலும் எத்தனை லட்சம் கோடிகளை இந்த அரசுகள் கடன்களை தள்ளுபடி செய்கிறார்கள். மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகளுடைய கடன்கள் 7 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு என்ன நிலைமை? நான் இங்கு நம்முடைய தலைவர் உள்ளிட்ட விவசாய பெருங்குடி மக்களை கேட்கிறேன். இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய போர்க்குணம் என்பது டெல்லியில் ஒரே ஒரு திருத்தம் கூட நாங்க செய்ய மாட்டோம். இந்த விவசாயிகள் சட்ட திருத்தத்துல ஒன்ன கூட நாங்க பின்வாங்க மாட்டோம், ஒன்ன கூட நாங்க ஆல்டரேட் பண்ண மாட்டோம். முடிந்தால் பாருங்கள் என்று சவால் விட்ட இந்த நாட்டின் தலைமை அமைச்சரையும் இந்த நாட்டுடைய ஒன்றிய அரசையும் மண்டியிட வைத்த மகத்தான சக்தி விவசாயிகளின் சக்தி. அந்த வடநாட்டில் சார்பாக வந்திருக்கிற நம் சிங் அவர்களுக்கும் இவருக்கும் உண்மையிலேயே நான் உங்களுக்கு சல்யூட் பண்றேன், வணக்கம் சொல்றேன். அந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இருக்கா? இங்க அவர் என்ன சாதி, இவர் என்ன சாதி, காளியம்மா என்ன சாதி, வேல்முருகன் என்ன சாதி, ராமதாஸ் அண்ணா என்ன சாதி, மற்ற மாவட்ட தலைவர்கள் என்ன சாதி, இவர் கூட்டா நம்ம போலாமா, அவரு கூட்டா நம்ம போய் ஏறலாமா மேடையில, இப்படிதான் நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த வடநாட்டுக்காரர்கள் சாதியை தூக்கி ஓரம் வச்சான், மதத்தை தூக்கி ஒதுக்கி வச்சான். இந்துவும் வந்தான், சீக்கியனும் வந்தான், பார்சியும் வந்தான், எல்லா கிறிஸ்தவனும் வந்தான். ஒட்டுமொத்த விவசாயிடா நாங்கன்னு சொல்லி இந்திய நாட்டு ராணுவமே மிரளக்கூடிய மாபெரும் மக்கள் புரட்சி இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அப்படின்னா நம்ம நடத்தின தமிழருடைய மரபு வழி ரீதியான ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற மகத்தான போராட்டம். எதையும் நான் திரும்ப பெற முடியாதுன்னு சொன்ன ஒன்றிய அரசை மண்டியிட வைத்த மகத்தான ஆளுமை நிறைந்தவர்கள் என்ற விவசாய பெருமடி மக்கள். அதுபோன்று நீங்கள் இன்னும் இருக்கிற பிற சங்கங்களையும் இணைத்து இந்த நாட்டின் அதிகார வர்க்கத்திற்கு நம்ம உத்தரவுகள் போடணும், இதை செய் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கணும். நான் கூட இந்த வங்கி கடன் பிரச்சனைக்கு சென்னையில இளைஞர்னு ஒரு தம்பி இந்த ஐசிசி வங்கி கோல்மால் பண்ணி சில வேலை பண்ணான். அவர் கூப்பிட்டா இருப்பான், ஒரு ஆளா உட்காந்துருக்காரு, எந்த போலீஸ்காரன் எந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கல. நான் போய் உட்காந்துட்டேன். ஒரு நாள் விடிய மறுநாள் பார்த்தா நம்ம பேடி சார் தான். அப்ப அவருக்கு இவரு செக்ரட்டரி, அவரு இவரு எல்லாம் லைன்ல வரான். சார் உங்க பிரச்சனை தான் என்ன சார் சொல்லுங்க சார் அப்படின்றான். ஆக ஒரு போராட்டம் என்பது அரசு இயந்திரத்தை, ஆட்சியாளர்களை நம் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அதே இடத்தில் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்களை எதிர்காலத்தில் நாம் இணைந்து உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, அப்படி எனதருமை விவசாய பெருமக்கள் எடுக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த தீர்மானங்களை கடைசி உயிர் ஊசலாடுகிற நேரம் 4 வருஷம் முடிஞ்சு 4.5 வருஷத்தை நிறைஞ்சி ஒரே ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் ஒரு 3 ஒரு நாளா 2 நாளா நடக்கும். அதுல கண்டிப்பாக இதில் எத்தனை மிக முக்கியமான பிரச்சனைகளை எழுப்ப முடியுமோ எழுப்பி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் விவசாயத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று உங்களுடைய போராட்ட களங்களுக்கும் உங்களுடைய போர்க்குணத்தோடு நீங்கள் முன்வைக்கின்ற பிரச்சனைகளுக்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நிச்சயம் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் காளியம்மா அண்ணன் சொன்ன போது அவங்க சொன்னாங்க, எனக்கு சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது பிரச்சனை இல்ல, மக்கள் மன்றத்தில் ஒலிக்கிற அப்படின்னு. உங்களை மாதிரியானவர்களின் குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும். நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவில நீயா நானாவில பேச வேண்டியவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசணும் அப்படின்னு ஒரு தலைப்புல பேசியிருப்பேன், ஒரு 3-4 நிமிடம். அதே மாதிரிதான் நான் ஒத்த சட்டமன்ற உறுப்பினராக தான் போனேன். அது என்னுடைய சாதனை சொல்லுகின்ற நேரமாகிவிடும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. சகோதரி குறித்து சொன்ன கருத்துக்காக நான் சொல்லுகிறேன். இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்கிற கான்செப்ட் என்கிற கருத்தை மறைந்த கலைஞர் அவர்களை ஏற்க செய்து 36 மெடிக்கல் காலேஜ் இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் கரு பொருள் இருந்து உருவாகியதான். இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினருடைய குரல் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த என்னுடைய மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என் தாய்மார்களின் தாலி அறுபடுகின்ற இந்த லாட்டரி, சுரண்டல் லாட்டரி, அவன் சம்பாதிக்கிற பணம் அவன் தாயின் கைகளுக்கோ மனைவியின் கைகளுக்கோ பிள்ளை செல்வன் கைகளுக்கோ செல்லாமல் வழி நெடுகிலும் விரித்து விற்கப்படுகின்ற லாட்டரி முதலாளிகளுக்கு செல்கிறது. அதெல்லாம் அந்த குடும்பம் பாழ்படுகிறது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது, தாலிகள் அறுபடுகிறது. நீங்கள் ஒரு பெண் தாய் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தி லாட்டரி தடைச்சிட்டம் கொண்டு வாருங்கள் என்று நான் பேசியது ஒரு 5 நிமிட உரைதான். கண்களிலே சட்டமன்றத்தில் இருந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் கண்களில் நீரை வரவைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தது இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி. சொன்ன மழைநீர் சேகரிப்பு திட்டம், செக் டேம் திட்டம்,
சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு மாலை நேர கல்வி திட்டம். இன்றைக்கு இங்கே அணைகளை குறித்து நிறைய தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் என் தென்பெண்ணை ஆற்றின் ஓரமும் பாலாற்றின் ஓரமும் நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணீர், மில்லியன் லிட்டர் தண்ணீர், டிஎம்சி லிட்டர் தண்ணீர் கடலிலே சென்று கலந்தது. இந்த ஒரு வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் இந்த கூட்டத்தொடரில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயில் 3 தடுப்பணைகளை கட்டுவதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறேன் இந்த நாட்டுடைய பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சகத்தின் மூலமாக. இப்படி அடுக்கடுக்காக பல விடயங்களை சொல்லி போகலாம். ஒரு காலத்தில் நாம் பிள்ளைகள் எல்லாம் பொறியியல் படிக்க வேண்டும் என்றால் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தான் செல்ல வேண்டும் அல்லது கோயம்புத்தூர் திருச்சிக்கு தான் செல்ல வேண்டும். அந்த நிலையை மாற்றி மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் வேண்டும். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர் செல்வங்கள் பொறியியல் கல்வியை மிக இலகுவாக படிப்பதற்கு அரசு செலவில் படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் முன்வைத்த அந்த கருத்தை தான் கலைஞர் அவர்களை ஏற்க செய்து முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை என் முந்திரி காடுகளை மட்டும் வாழ்ந்த செம்மண் பூமிக்கு கொண்டு வந்து திறந்து வைத்து இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது. சட்டமன்றத்தில் நாம் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசியனுடைய சக்சஸ் சாதனைகள் அது. ஆக காளியம்மா சட்டமன்றம் வேணா நான் மக்கள் மன்றத்திலே மூச்சரக கத்திட்டு தொண்டாவி போக இருக்கிறதே மொத்தமே 35 கிலோ தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் 4 மீட்டர்களை ஏறி கத்தினா அதுவும் 30 கிலோவா மாறிட்டோம். இப்படியே நம்ம ஆயுஸ் முடிஞ்சிடக்கூடாது. விவசாயிகளுக்கான பிரதி இருக்கணும், மாணவர்களுக்கான பிரதி இருக்கணும். கடலோடிகள் என்று அந்நிய செலவானில் பெரும் பங்கு ஈட்டி தருகின்ற எனது கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற என் மீனவ உறவுகளின் பிரதிகள் அந்த வலிகளை வேதனைகளை ராணுவ ஹெலிகாப்டர் பறக்காதுன்னு சொல்லணும். நம்ம நிர்மலா சீதாராமன் கண்ணு தெரியாதான், ஏன்னா லைட் வெளிச்சம் பத்தாதான். ஏன்டா திருட்டுத்தனமா போய் பாகிஸ்தான் எல்லையில அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டு போட்டு வரதுக்கு மட்டும் எப்படி அவங்க ஹெலிகாப்டருக்கு கண்ணு தெரியுது? அதை நான் கேட்டா இவன் ஆன்டி இந்தியா அப்படின்றான். நான் ஆன்டி இந்தியா இல்ல. என் மீனவரை மீட்காத ஒன்னு ராணுவ விமானம், என் வர்தா புயலுக்கு காப்பாற்ற என் லாஞ்சிகளை படகுகளை தத்தளித்து அங்கே கூக்குரல் இடுகின்ற என் மீனவர்களை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய வான்படை அங்கு வர மறுக்கிறது, உன் கப்பல் படை போக மறுக்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்நிய தேசத்தின் மீது மட்டும் உன் வீரத்தை காட்டுகிறாய். துல்லியமாக நாங்கள் தாக்குதலை செய்தோம் என்கிறாய். வரவேற்கிறேன் எங்க எல்லையை பாதுகாத்ததுக்கு. ஆனா இந்த மண்ணின் பூர்வீகுடில் கடலோடிகள் என்று அழைக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி அந்நிய செலவனை ஈட்டி தருகின்ற உயிரை பணைய வைத்து சென்று இன்றைக்கு உலகத்தின் பல்வேறு நாட்டுடைய எல்லை கோரங்களை சென்று மீன்பிடித்து வந்து இன்றைக்கு நமக்கு ருசியான மீன், சத்தான உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவை தருகின்ற அந்த மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஏன் என் இந்திய அரசின் வான்படை வரவில்லை என்று கேட்டால் வேல்முருகன் ஆன்டி இந்தியன் என்கிறார்கள். ஆக எதற்காக இதெல்லாம் சொல்றாங்க? இதையெல்லாம் நீங்க இங்க மட்டும் கேட்க கூடாது. இதை டெல்லியில உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு குரல் அங்க கேட்டுச்சுன்னா கொஞ்சம் இறக்கப்படுவாங்க. இப்ப ஓரளவுக்கு நம்ம எம்பிங்க காரியம் நடக்குதோ இல்லையோ, நான் பார்க்கிற அளவுக்கு நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் சிறப்பாக தான் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றுகிறார்கள். அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி உங்களை போன்றவர்கள் இங்க கூட நான் வந்து உட்கார்ந்த முதல் முறையா அன்பு சகோதரி காளியம்மா பேசுறத நானு 45 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் அனுபவம். இப்பதான் அவங்க மேடையில பேசுறத உட்கார்ந்து நான் கேட்டேன். எந்த குறிப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே மழை என்ன சொல்லுவாங்க, மடை திறந்த வெள்ளம் போல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை, விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை பேசுகின்ற இது போன்ற பேச்சாற்றல் உள்ளவர்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சபைகளும் பேச வேண்டும். இன்னைக்கு அகதிகளா போன ஈழத்து உறவுகள் கனடா நாட்டில் அமைச்சராக இருக்கிறான். நம்ம தானே அகதி, நம்ம ஏதோ கூலி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போச்சா போதும் அப்படின்னு நம்ம இல்ல. பேச வேண்டிய இடத்தில் பேசணும். ஐக்கிய நாடு சபைகள் இன்னைக்கு பேசுறோம், பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய செய்தியை பேசுறோம். இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு இன்னமும் உலகத் தமிழர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்காவது தீர்வு எட்டப்படும் என்கிற மாறாத நம்பிக்கையில் எம் தமிழக தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் பேசவில்லை, மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் பேசுகிறார்கள். அந்த அடிப்படையில் விவசாயிகளாகிய நீங்களும் ஏதோ விவசாய கோரிக்கை வச்சு இருக்கக்கூடாது. நாராயணசாமி நாயுடு காலத்துல ஒரு காலத்துல எல்லா அரசியல்வாதிகளும் அவரை போய் வீட்டுல பார்ப்பாங்களாம். ஒரு தொகுதிக்கு யார் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்ன்றதை விவசாய சங்கம் தீர்மானித்தது. அப்படி ஒரு தலைவராக இப்போது இருக்கிற நம்முடைய ராமதாஸ் போன்றவர்கள், நம்முடைய மாநில தலைவர் போன்றவர்கள், விவசாயிகள் நீங்கள் உருவாக வேண்டும். உங்களுக்கு எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக நான் பச்சை பெருமையா சொல்லுவோம். விவசாயி, நான் முந்திரி விவசாயி, வாழை விவசாயி, உளுந்து விவசாயி, வேர்க்கடலை விவசாயி, எல்லா விவசாயம் பண்றேன். பாரம்பரியமான நிலத்தில் விவசாயம் செய்யறேன். அது லாபம் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு அந்த விவசாயம் செஞ்சு அதெல்லாம் காய்கறி எல்லாம் காய்ச்சி நெல் எல்லாம் அப்படியே வளைஞ்சு இருக்கும் போது அதை போய் அப்படியே அந்த வரப்புல சுத்தி அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது கிடைக்கிற ஒரு ஆத்மா நிறைவு இருக்கிறது, ஒரு மன நிறைவு இருக்கிறது. உலகத்தில் நீங்க எதை பார்த்தாலும் அது ஏற்படாது.
நம்ம ஊர்ல நம்ம மாம்பழம் காய்ச்சி தொங்கும் போது, பலாப்பழம் அப்படியே மரத்திலே கட் பண்ணி சாப்பிடும் போது, நெல் வளைஞ்சி மடிந்து கிடக்கின்ற போது, அந்த நெல் வயல்களை ஒரு காலத்துல குறைத்தி நத்த நண்டு நாங்க பிடிக்கும் போது ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி, அந்த கெளுத்தி கண்டை, கெட்லா கண்டை, குள்ள கண்டை, செந்தில் கண்டன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை என் விவசாயிகளே. எல்லாவற்றையும் இன்றைக்கு ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் இந்த விவசாயத்தை காப்பதற்காக இன்னமும் பச்சை துண்டை அணிந்து கொண்டு போராடுகின்ற உங்கள் போர்க்குணத்திற்கு தலைவணங்கி இந்த மிகச்சிறப்பான நிகழ்வுக்கு என்னை இங்கு வரவழைத்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, அருமை சகோதரர் பாபு உள்ளிட்ட நம்முடைய ராஜா, நியாஸ் உள்ளிட்ட நம்முடைய செல்வம் உள்ளிட்ட ஏனைய தோழர்களும் விவசாய சங்கத்துக்கு கூப்பிடுறாங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அவர்களும் பெருந்தன்மையோடு எனக்கு ஒத்துழைப்பு தந்து வருகை தந்து இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஆதரவளித்தமைக்கும், என்னை அழைத்து இதிலே அதில் கூட அவங்க பெருமையா சொன்னாங்க, நாங்க 2 பேரை கூட்டிருக்கிறோம், வேல்முருகனையும் காளியம்மாவும் சரியான தேர்வு என்று மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தையும் இங்கு எங்கள் இருவருக்கும் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வுரிமை சிக்கல்களில், பிரச்சனைகளில் அழையுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களோடு தோளோடு தோள் நின்று துணை புரிகிறோம் என்று அத்தனை தீர்மானங்களும் எதிர்காலத்திலாவது வெற்றியடைய வேண்டும், இதை வெற்றியடை செய்கின்ற அரசுகள் உருவாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.